ஒரு நார்மலான பொண்ண ஒரு யமராஜா கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கல்ல. ஆமாங்க. இது உண்மையா நடந்த விஷயம். இந்த கதையில அததான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பொண்ணு வந்து நார்மலா அதோட லைஃப்ப ரன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து அந்த யமன் அந்த பொண்ண பார்த்துக்கிட்டு தான் வருது. சின்ன பிள்ளையிலேருந்து அது பொண்ணு என்னென்ன பண்ணுது, தூங்குறப்பயும் பார்க்குது. அது என்னெல்லாம் பண்ணுதோ அந்த டைம் எல்லாம் யமராஜா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணை வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அது யாருக்கிட்டேயும் ஏதாவது ஒரு பையன்ட்ட யார்கிட்டயாவது பேசுனுச்சுன்னா அந்த யமராஜா பார்த்து பொசசிவ் ஆவாங்க. இதுமாரிலாம் நடக்கும். தூங்குறப்பெல்லாம் அதை பார்த்து பார்த்து அந்த பொண்ணை ரசிக்கிறது, எல்லாம் பண்ணுறது, தூங்குறப்ப அந்த பொண்ணு கூட இருக்கிறது, இப்போ தூங்குறப்ப அந்த பொண்ணை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாரிலாம். அப்புறம் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்துச்சு, என்ன என் கூட யாரோ இருக்கிற மாரியே இருக்குன்னு அதுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. உணர்வு வந்ததால் அது அடிக்கடி கண்ணாடியில் போய் உட்காந்து பார்க்கும். அதுக்கு தோணுக்கு யாரோ என் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதுக்கு அந்த ஃபீலிங் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு தான். ஆனால் கண்ணுக்கு யாரும் தெரிய மாட்டாங்கல்ல, அதனால. ஆனால் அது கண்ணாடியில் அடிக்கடி உட்காந்து பார்க்கும் என் கூட என்ன நடக்குதுன்னு. திடீர்னு பார்த்தா தூக்கத்திலே இறந்துருச்சு. யமராஜா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அது தூங்கின பிள்ளை ஏந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு அதோட பாடியை அடக்கம் பண்ணி எல்லாம் அழுது முடிச்சு அவங்க ஃபேமிலி முடிச்சிட்டாங்க. அது மேலே உலகத்துக்கு உலகத்துக்கு போனதுக்கப்புறம் யமராஜாவை மீட் பண்ணுச்சு. அப்புறமேட்டுக்கு தான் யமராஜா அதுக்கிட்ட உண்மை சொன்னிச்சுக்கு, நான் உன்னை சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்டு வந்து உன்னை வாட்ச் பண்ணேன், இது பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்லி எல்லா கதையும் சொன்னிச்சு. அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கலை. அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யமராஜா அதை லவ் பண்ணுறத தெரிஞ்சு அந்த பொண்ணும் ஒத்துக்கிச்சு. 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே அந்த யமராஜா அந்த உலகத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு யமனை கல்யாணம் பண்ணுறது. யோசிச்சு பாருங்கள். கல்யாணம் பண்ணி யமனை கல்யாணம் பண்ணி அது நல்லா அங்கே ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யமராஜா அந்த உலகத்துக்கே அது ராணி ஆயிடுச்சுல. நல்லா அது ஒரு குழந்தையும் பெற்று எடுத்துச்சு. ஒரு குழந்தையும் பெற்று எடுத்ததுக்கப்புறம் இந்த யமராஜா அந்த குழந்தைய வளர்த்துச்சு. இது என்ன ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு யமராஜா வந்து உங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டான இன்சிடென்ட் நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.